செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக விரைவில் விசாரணை என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி. விசாரணைக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டி வாதம். செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணைக்கு வந்த நாளன்று ஆளுநர் அனுமதி அளித்தது குறித்து உச்சநீதிமன்றம் விமர்சனம். 7 மாதங்கள் காலதாமதம் செய்தது ஆச்சரியமளிப்பதாக நீதிபதிகள் கருத்து. அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் கூடுதல் சாட்சியங்களை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய அக்டோபர் 14ஆம் தேதி வரை அவகாசம். விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் கைது. 100 கோடி ரூபாய் நிலமோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை. விநாயகர் சதுர்த்தி பேரணிக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது. காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புல்புல் பறவை சாவர்கரை காப்பாற்றிய கதையோ, முதலைகளிடமிருந்து மோடி தப்பித்த கதையோ தமிழ்நாட்டு பாடங்களில் இல்லை. மாநில பாடத்திட்டம் தரம் தாழ்ந்து இருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி கூறிய கருத்து எம்பி வெங்கடேசன் பதில். சென்னையில் நடந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல தெற்காசியாவிற்கே புதிய பெருமை. அறிக்கை வெளியிட்டு தமிழ்நாடு அரசு பெருமிதம். விஜயவாடாவில் வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு 2வது நாளாக ஆய்வு. புல்டோசரில் சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகளை புல்டோசர்கள் கொண்டு இடிப்பதற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டாலும் வீடுகளை இடிக்க உரிமை இல்லை என நீதிபதிகள் கருத்து. பாலியல் தொல்லை குறித்த ஹேமா கமிட்டியின் அறிக்கையை குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும். கேரளா உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.